பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாஃபிது அல ஸலவாத். தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். குறிப்பாக வஸ்ஸலாத்தில் உஸ்தா, சலாத்துல் உஸ்தாவை, நடுத்தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். வகூமு லில்லாஹி கானிதீன். அல்லாஹ் தாலாவுக்காக பணிந்தவர்களாக தொழுகையிலே நில்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தாலா கூறுகிறார். இந்த ஆயத்தை பற்றி 2 நாட்களாக உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. இதில் பார்த்தீங்கன்னா சலாத்துல் உஸ்தா என்றால் எந்த தொழுகை, அதை பற்றி உலமாக்கள் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் கருத்து பேதங்களும் நிறைய இருக்குது. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து உங்களிடத்தில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. கடைசியாக உங்களிடத்தில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹதரத் ஆயிஷா அம்மா அவர்களும் ஹதரத் ஹப்சா அம்மா அவர்களும் ஒரு அறிவிப்பை அறிவித்தாங்க. அந்த அறிவிப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க எழுதின குரான், அவங்களுக்காக எழுதப்பட்ட குரான், அந்த குரானில் பார்த்தீங்கன்னா ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வஸ்ஸலாத்தில் அசர் அப்படின்னு அதில் எழுதப்பட்டது. சலாத்துல் உஸ்தா அதுதான் சலாத்துல் அசர், அசருடைய தொழுகை அப்படின்னு சொல்லி இப்படி எழுதப்பட்டிருப்பதாக உங்களுக்கு கடைசியாக நான் சொல்லி இருந்தேன். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிற குரானில் வஸ்ஸலாத்தில் உஸ்தாவுக்கு அப்புறமேல வஸ்ஸலாத்தில் அசுர் அப்படிங்கிற வார்த்தை இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் குரான் ஷரீஃப் எப்போ ஒன்று சேர்க்கப்பட்டதோ, குரான் இந்த வடிவத்தில் இல்லை. முன்னையெல்லாம் எல்லார் இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு குரான். எல்லாம் சில பேர் எழுதி எழுதி வச்சுருந்தாங்க, சில பேர் மனப்பாடமாக வச்சுருந்தாங்க, சில பேர் எழுதி வச்சுருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எழுதி வச்சுருந்தாங்க. பேப்பர்களும் கிடையாது, பிரிண்ட்டுகளும் அந்த நேரத்துலலாம் கிடையாது. இப்போ உள்ள மாதிரியாக அந்த காலம் கைகளால் எழுதப்படக்கூடிய காலம். ஸோ அதனால் குரான் ஒரு முழுமையான வடிவத்தில் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தில் தான் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் யார்கிட்டெல்லாம் குரான் இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதை எல்லாம் ஒரு வடிவத்தில் அவர்கள் ஆக்கினார்கள். அதுக்கு பல நிபந்தனைகளை ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்தார்கள். அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க, உலமாக்களுடைய ஒரு டீம். அந்த டீம் அவங்க தான் குரானை சேகரணம் செய்யக்கூடியவர்கள். அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ், அதில் பார்த்தீங்கன்னா முத்தவாத்திராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிஷா அம்மா ஹப்சா அம்மாவுடைய இந்த வஸ்ஸலாத்தில் உஸ்தா வஸ்ஸலாத்தில் அஸ்ருங்கிறது முத்தவாத்திர் இல்லை. அதனால் இது எழுதப்பட்ட குரானில் இந்த வாசகம் கிடையாது. வஸ்ஸலாத்தில் உஸ்தாவோட முடிஞ்சு போச்சு. வஸ்ஸலாத்தில் அஸ்ருங்கிறதெல்லாம் நம்ம ஓதிட்டு இருக்கிற குரானில் கிடையாது. அதுக்கு காரணம் அதுதான். இப்படி பார்க்கும்போது உலமாக்கள் என்ன சொல்கிறாங்க, சில பேர் ஹஜ்ரத் ஹப்சா அம்மா ஆயிஷா அம்மா சொன்ன வார்த்தை இருக்குது, அதெல்லாம் முன்னால் இருந்த பழைய கதை அது. அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை மன்சூகாக அல்லாஹ் தாலா ஆக்கி விட்டான், அது கேன்சல் ஆகிவிட்டது. அது மாதிரி சில ஆயத்துகள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், திருமணம் முடித்த ஆணோ பெண்ணோ அவங்க விபச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் அப்படிங்கிறது குரானில் எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடுனீங்கன்னா குரானில் எங்கே இருக்கு? ஆனால் இருந்துச்சு. அஷேஹு அஷேஹத்து அப்படின்னு சொல்லி அந்த ஆயத்து வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள், அதாவது வார்த்தை மன்சூகாகிவிட்டது, ஆனால் அதனுடைய அர்த்தம், அதனுடைய வாழ்க்கை அது அமல்ல இருக்கிறது. அந்த மாதிரி சில விஷயம், அதில் தான் அந்த கல்லால் அடித்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சட்டம். குரானில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத்த ஜல்தா. திருமணம் ஆகாதவங்க விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னா ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு 100 கசையடி கொடுங்க, அது குரானில் இருக்குது. இதுவும் குரானில் இருந்தது தான். ஆனால் அது வார்த்தை அளவில் அது குரானில் இல்லா காட்டியும் அமல் ரீதியாக குரானில் இருந்துச்சு ஆரம்பத்தில். அமல் ரீதியாக அந்த அமல் இருக்கிறது. இது உலமாக்களுக்கு நான் சொல்கிற விஷயம்.
ஓரளவுக்கு புரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியலை. சரி, இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த வஸ்ஸலாத்தில் அஸ்ருங்கிறது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. அவங்க எடுத்து அதை எழுத முடியும். வஸ்ஸலாத்தில் உஸ்தா அதோட முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம குரான்லலாம் அப்படி தான் இருக்குது. ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானித்தி, அப்படி அந்த வார்த்தை வரும். சரி, இப்போ நிறைய கருத்துக்கள் சொல்லும்போது ஃபஜ்ருன்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க, கொஞ்சம் பேர் லுஹுரு சொன்னாங்க, கொஞ்சம் பேர் அசருன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு சில பேர் மகரிப் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஃபர்லான தொழுகைகள் எல்லாமே 4 ரக்காக்கு 2 ரக்காக்கு தான். இந்த ஒரு தொழுகை மட்டும்தான், மகரிபு தொழுகை மட்டும்தான் 3 ரக்காத்து தொழுகையாக இருக்குது. ஃபர்லான தொழுகைகளில் ஒத்தைப்படையான தொழுகை அது மகரிபுடைய தொழுகை தான். ஸோ சிறப்பின் அடிப்படையிலேயும் மகரிபு தொழுகை அதிகம் சிறப்பு வாய்ந்தது. அதனால் அதுதான் சலாத்துல் உஸ்தா அப்படின்னு சொல்லி சில உலமாக்கள் கூறுகிறார்கள். சில உலமாக்கள் இஷாவுடைய தொழுகையையும் சொல்கிறாங்க. சில உலமா பெருமக்கள் 5 நேர தொழுகையில் ஏதோ ஒரு தொழுகையா அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எந்த ஒரு தொழுகையையும் அவங்க குறிப்பாக ஆக்கவில்லை. அது 5 நேர தொழுகையில் ஏதோ ஒரு தொழுகை அப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா லைலத்துல் கதிர் மாதிரி, லைலத்துல் கதிர் எப்போ அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது வருஷத்தில் எந்த நாளில் வேணாலும் லைலத்துல் கதிர் இருக்கலாம். அல்லது ரமதான் மாதத்தில் எந்த நாளில் வேணாலும் இருக்கலாம். அல்லது கடைசி 10ல் எந்த நாளில் வேணாலும் இருக்கலாம். எல்லாம் அது மறைக்கப்பட்டுருச்சு. லைலத்துல் கதிர் அது மறைக்கப்பட்டு விட்டது. அது முபஹமாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அது மாதிரி தான் இந்த சலாத்துல் உஸ்தாவும் அப்படின்னு சொல்லி இப்படியும் சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள். சில உலமாக்கள் அந்த 5 நேர தொழுகை ஒட்டு மொத்தமாக தொழுவணும், அதைத்தான் அல்லாஹ் அப்படி சொல்கிறான் அப்படி சொல்லிட்டும் சில பேர் சொல்கிறாங்க உலமாக்கள். சில உலமாக்கள் இஷாவும் சுபுகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில உலமா பெருமக்கள் இருக்கிறார்களே ஜமாத்தாக தொழுவது, தனியாக தொழுவுறது இல்லை, ஜமாத்தா தொழுவுறது, அதான் சலாத்துல் உஸ்தாங்கிறாங்க. சில உலமா பெருமக்கள் ஜும்மாவுடைய தொழுகைங்கிறாங்க. சில உலமாக்கள் ஈது பெருநாள் தொழுகைன்னு சொல்கிறாங்க. சில உலமாக்கள் லுஹாவுடைய தொழுகை அப்படின்னு சொல்கிறாங்க. சில உலமாக்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறான். இந்த விஷயத்தில் அவங்க மௌனம் காக்கிறார்கள். ஏன்னா இதனுடைய ஆதாரங்கள் எல்லாம் பலதரப்பட்டதாக இருக்குது. நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம ஊர்ஜிதமான முறையில் சொல்ல முடியாது. சுருக்கமாக இந்த லைலத்துல் கதிர் மாதிரி தான். லைலத்துல் கதிர் எதுன்னு எந்த நாள் அப்படிங்கிறது நம்மளால் எப்படி சொல்ல முடியாதோ அதே மாதிரி தான் இந்த சலாத்துல் உஸ்தாவுடைய தொழுகை அது எந்த தொழுகை அப்படின்னு சொல்லியும் நம்ம யாரும் சொல்லிட முடியாது. அது மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நிறைய ஆதாரங்கள் பலவிதமாக அது சம்பந்தமாக வருகிறது. பொதுவாக இமாம்கள், நம்மளுடைய மதுஹபுடைய இமாம்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கபறுகளை அல்லாஹ் பிரகாசமாக்கணும், அல்லாஹ் தாலா அவர்களை மக்ஃபிரத்து செய்யணும். அவங்கெல்லாம் எவ்வளோ இஹ்லாஸாக மசாயில்களை உருவாக்குனாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க இமாம் அபு முஹம்மது அப்துர் ரஹ்மான் இப்னு அபு ஹாத்திம் ராசி ரஹிமஹுல்லா அவங்க தன்னுடைய ஒரு கிதாபு ஃபதாயிரு ஷாஃபி அப்படின்னு சொல்லி ஒரு கிதாபு, அந்த ஃபதாயிரு ஷாஃபி அப்படிங்கிற அந்த கிதாபில் அவங்க எழுதுகிறாங்க இமாம் சாஹிப்பை பற்றி, அதாவது இமாம் ஷாஃபி அவர்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க. குல்லுமா குல்சு, நான் என்னென்னலாம் சொன்னேனோ, இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க, நான் என்னென்னலாம் மசாயில்கள் உங்களிடத்துல பேசி இருக்கிறேனோ, ஃபகான அனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம பிஹிலாசி கௌலி, என்னுடைய சொல்லுக்கு மாற்றமாக நபியினுடைய வார்த்தை இருக்குமே ஆனால் ஹதீசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம அவுலா, நபியுடைய ஹதீஸு தான் மேலானது. வலா தகிப் வலா தகல்லது வலா தக்லிதூனி, நபியினுடைய ஹதீஸு தான் மேலானது. நான் சொன்னேன்னு என் வார்த்தையை பார்க்காதீங்க, என் வார்த்தையை தூக்கி போட்டுருங்க, என்னை பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி சொல்ற. இவங்க மட்டும் இல்லை, எல்லா மதுஹபுடைய இமாம்களும் அவங்க இந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. தான் ஒரு இமாம், மதுஹபுடைய இமாம், நான் சொல்றதை தான் ஏற்றுக்கணும், யாரும் சொல்லலை அந்த மாதிரி. குர்ஆன் ஹதீஸுக்கு தோதுவாக என்னுடைய கருத்து இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள்,
அப்படி இல்லைன்னா என்னுடைய கருத்தை தூக்கி போடுங்க, ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவசியம் இல்லை. நபியினுடைய சொல் அதுதான் முக்கியமானது. குரான் ஹதீஸ் இதுதான் முக்கியமானது அப்படின்னு சொல்லி இப்படி இந்த உலமாக்கள், மதுஹபுடைய இமாம்கள் எல்லாரும் அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால இந்த விஷயத்துல நம்ம எதுவுமே ஒரு முடிவுக்கே வர முடியாது. இதுதான் ஃபைனலாக உங்கள்கிட்ட நான் சொல்ல வர விஷயம். சலாத்துல் உஸ்தானா எந்த தொழுகை அதிரத்துன்னு கேட்டிங்கன்னா, நான் இல்லை, யாராலையும் சொல்ல முடியாது. சலாத்துல் உஸ்தா பல விதமான கருத்துக்கள் இருக்குது. ஸோ அதனால் 5 நேர தொழுகையையும் ஒழுங்காக தொழுவ வேண்டியது தான். ஹாஃபிது அல சலவாத் சலாத்தில் உஸ்தா, 5 நேர தொழுகையை ஒழுங்காக தொழு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அத்தோடு நிப்பாட்டிக்க வேண்டியது தான். தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு 2 நாளாக இது சம்பந்தமாக விளக்கங்கள் நான் சொன்னேன். அடுத்து அல்லாஹ் வகூமுல் இல்லாஹி கானித்தீன் அப்படின்னு சொல்கிறான். அந்த வார்த்தையை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் நஷ்ஹது அல்லா